Hello students, welcome to GA Maths, Chapter 11, Integral Calculus, Exercise 11.7, Question number 3, First Subdivision. இதை நம்ம I எடுத்துக்கலாம். Let I is equal to x into sin inverse x by root of 1 minus x square dx இருக்கு. So இதில் கொஞ்சம் நம்ம substitutions பண்ணிட்டு பண்ணலாம். அப்போ இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். So நம்ம என்ன பண்ண போகிறோம்னா put t equal to sin inverse x எடுத்துக்கோங்க. sin inverse x t எடுத்துக்கோங்க. அப்போ என்ன தெரியும் நமக்கு dt, what is the differentiation of sin inverse of x? dt வந்து 1 by root of 1 minus x square sin inverse x க்கு போடுறேன் differentiation into dx வந்துரும். ஓகே, இப்போ இதுல இருந்து t equal to sin inverse x எடுத்தோம்ல, ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து x என்ன ஆயிரும், இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது இந்த சைடு sin t ஆயிரும், அந்த சைடு x ஆயிரும். sin t is equal to x ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம இந்த இன்டெக்ரல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகே, therefore this I becomes I is equal to first ஒரு x இருக்குல்ல, இந்த xக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருங்க, sin t சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. sin t போட்டுக்கோங்க. அண்ட் இந்த sin inverse x, sin inverse x is என்ன எடுத்திருக்கோம், நம்ம t எடுத்திருக்கோம், into t எடுத்திருக்கோம். and what is this dt, அதாவது 1 by root of 1 minus x square into dx, இது மொத்தமும் தான் நமக்கு வந்து dt. ஸோ அதை மொத்தத்தையும் நம்ம வந்து dt சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ இந்த இன்டெக்ரல் வந்து எப்படி ஆயிடுச்சு, இப்போ கொஞ்சம் சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ணோடனே சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் சிம்பிள் ஆயிடுச்சு இல்லையா. நான் வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் டைரக்டா இப்ப போடுற மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஸோ இன்டெக்ரல் இது எப்படி இருக்கு, டீயை முன்னாடி எழுதிக்கங்க, ஏன்னா இந்த டி வேற sin t வேற, t sin t dtன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நமக்கு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் போட்டுடலாம். இதை யூன்னு வச்சுக்கலாம், இதை டிவின்னு வச்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணலாம் இல்லையா. ஸோ புட் u is equal to t and dv is equal to sin t dt. so u வை differentiate பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், நமக்கு du is equal to dt ன்னு வந்துரும் இல்லையா. du equal to dt and இத integrate பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், minus cos t ன்னு வந்துரும். ஓகே, minus cos t ன்னு வந்துரும். இப்போ வந்து நம்ம ஃபார்முலால எழுதிக்கலாம். integral u dv is equal to uv minus integral v du. இதான் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். therefore இந்த கொடுத்துருக்கிற I is equal to என்ன ஆயிரும், நமக்கு uv, இது ரெண்டையும் ப்ராடக்ட் போட்டுருங்க, uv v-ஐயும். அப்போ என்ன அது வந்துடும், மைனஸ் t cos t மைனஸ் t cos t மைனஸ் இன்டெக்ரல் v du. v வந்து மைனஸ் cos t, அதனால இது பிளஸ் ஆயிரும், cos t இன்டூ du வந்து dt. ஓகே, இன்டெக்ரல் இருக்கு cos t dt. so this is equal to minus t cos t. cos t integration என்னது, நமக்கு sin t தெரியும் ரைட். so plus sin t plus c. இப்போ t க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதுதான். t என்னன்னு எடுத்திருந்தோம், t வந்து sin inverse x ன்னு எடுத்திருந்தோம். so minus sin inverse x இதான் t. ஓகே, மைனஸ் t க்கு தான் இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன், அடுத்த cos t க்கு பண்ணணும். ஸோ இப்போ sin t is equal to x ன்னு வந்துருந்துச்சு இல்லையா. நம்ம அசம்ஷன் t equal to sin inverse x ன்னு வச்சிருந்தோம். ஸோ sin t is equal to x ன்னு வந்துருந்துச்சு. இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம cos t கண்டுபிடிச்சுக்க போறோம். cos t is equal to ஃபார்முலா என்ன தெரியும், sin square t plus cos square t is equal to 1. ஸோ cos t is equal to 1 minus sin square t இல்லையா. xல கண்டுபிடிக்க போறோம் t-ய, இந்த cos t-ய. ஸோ ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த cos t-க்கு வந்து நம்ம இந்த in terms of x சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதனால அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். sin inverse minus sin inverse x into 1 minus root of 1 minus x square வந்துருச்சு, plus x plus c. இதுதான் நமக்கு integration of the given integral. ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் தேர்ட் கொஸ்டின்ல இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா let I equal to அப்படின்னு இதை வச்சுக்கலாம். இந்த இன்டெக்ரல் வந்து I equal toன்னு வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த x power 5 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு, இப்போ டைரக்டாக வந்து
ப்ரொசீட் பண்ணுறதை விட இங்கேயும் கொஞ்சம் சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ணிட்டு பண்ணால் இன்னும் சிம்பிளாக இருக்கும். எக்ஸ் பவர் 5 எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிங்க, இன்டூ எக்ஸ்ன்னு எழுதிக்கிங்க. ஓகே, எழுதலாம்ல. எக்ஸ் பவர் 5 இப்படி பிரித்து எழுதலாமா? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், இதில் வந்து எக்ஸ் பவர் 4 வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டிங்கன்னா அது எக்ஸ் பவர் 5 ஆயிரும். இப்படி எழுதிட்டு இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ணிடலாம். ரைட், புட் டி இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து டீன்னு எடுத்துக்கலாம். ஓகே, டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துருங்க. அப்போ நமக்கு டிடி என்ன ஆயிரும்? டிடி வில் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃபரன்சியேஷன் 2x dx. சப்ஸ்டியூஷன் மெத்தடை இப்போ உள்ள கொண்டு வந்துட்டு அப்புறமா நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ இங்கே உள்ள இருக்கிறது எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் டிஎக்ஸ் அதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ 1/2 இந்த சைட் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்? 1/2 dt இஸ் ஈக்குவல் டு 1/2 dt இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்துடும். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த இன்டெகிரல்ல எக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் டீக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் ஐ இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன ஆயிடுச்சு? இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம்? டி போட்டிருக்கோம், அதனால இது டி ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. அண்ட் இந்த எக்ஸ் டிஎக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? ஹாஃப் டிடின்னு ஆயிடுச்சு. இன்னொன்று என்ன இருக்கு? இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் வில் பிகம் இ பவர் டி. ரைட், இ பவர் டி இன்டூ ஹாஃப் இன்டூ டிடின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் பண்ணியிருக்கோம், சப்ஸ்டியூஷன் மெத்தட் பண்ணியிருக்கோம். அதாவது எக்ஸ்ல இருந்தது எல்லாத்தையும் நம்ம டீல மாத்தி கொண்டு வந்துட்டோம். இனிமே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் போட போறோம். ஓகே, ஸோ 1/2 வெளியே வச்சுக்கோங்க. இங்க உள்ள என்ன இருக்கு? டி ஸ்கொயர் இன்டூ இ பவர் டின்னு இருக்கு. அகெயின் இது ஒரு அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷனும் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனும் இருக்குங்க. டி ஸ்கொயருங்கிறது அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன், எக்ஸ் ஸ்கொயர் மாதிரின்னு வச்சுக்கலாம் நீங்க. அதனால நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலாக்கு இந்த ஸ்கொயர் டேர்ம் இருக்கிறனால பெர்னோலிஸ் ஃபார்முலா தான் போட போறோம். ஸோ நம்ம யூ டிவி எல்லாம் எடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம். புட் யூ ஈக்குவல் டு இதை யூன்னு எடுத்துக்கோங்க. யூ ஈக்குவல் டு டி ஸ்கொயர். ஓகே, அதுதானே ஃபர்ஸ்ட் வரும் நமக்கு. எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் தான் கடைசியில் வரும். ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு இ பவர் டி டிடின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு யூ எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், v எல்லாம் இன்டகிரேட் பண்ண போறோம். u dash is equal to 2t, u double dash is equal to 2, அதோட முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் 0 ஆயிரும். அடுத்தது இங்கே v வேணும்னா இன்டகிரேட் பண்ணணும். e பவர் tக்கு எல்லாமே e பவர் t தான், ரொம்ப ஈஸி. e பவர் t. அடுத்தது வந்து v dash v1 அடுத்த இன்டகிரேஷன் e பவர் t தான். u dash வரைக்கும் இருக்கிறனால v2 வரைக்கும் போடணும். v2 is equal to again e power t தான். e power tக்கு இன்டகிரேஷனும் டிஃபரன்சியேஷன் எல்லாமே e power t தான். இப்போ பெர்னோலிஸ் ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். பெர்னோலிஸ் ஃபார்முலா இஸ் என்ன நமக்கு? இன்டகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் u dash v1 plus u double dash v2 அது வரைக்கும் தான் இருக்கு. ஸோ நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபார்முலா எழுதும்போது ஃபுல்லாக எழுதுங்க. அண்ட் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ கொடுத்துருக்கிற கொஷின் தான் நமக்கு வந்து அந்த இன்டெக்ரல் இல்லையா? தேர்ஃபோர் கொடுத்துருக்கிற இன்டெக்ரல் இல்லை, நம்ம இப்போ டீல பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்துட்டு இன்டெக்ரல் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டி ஸ்கொயர் இன்டூ இ பவர் டி இல்லையா? இ பவர் டி வெளியே ஒரு 1/2 இருந்துச்சு. டிடி ஈக்குவல் டு 1/2 அப்படியே இருக்கட்டும். உள்ள அப்படியே இந்த பிராக்கெட்ல இருக்கிறதெல்லாம் அந்த ஃபார்முலால இருக்கிறத அப்படியே பிராக்கெட்ல போட்டுடலாம். யூவி என்னது? டி ஸ்கொயர் இன்டூ இ பவர் டி. ரைட், டி ஸ்கொயர் இன்டூ இ பவர் டி. அடுத்தது மைனஸ் யூ டேஷ் v1 மைனஸ் 2t இன்டூ இ பவர் டி. அடுத்தது வந்து u டபுள் டேஷ் பிளஸ் u டபுள் டேஷ் 2 இன்டூ இ பவர் டி பிளஸ் சி. ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம டீக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடணும். டி என்ன நமக்கு? டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்திருந்தோம் இல்லையா?
t x ஸ்கொயர்னு எடுத்திருந்தனால t ஸ்கொயர் என்ன ஆயிரும் x பவர் 4 ஆயிரும் x பவர் 4 e பவர் t மைனஸ் 2 இன்டூ t வந்து x ஸ்கொயர் ஸோ x ஸ்கொயர் e பவர் t ப்ளஸ் அடுத்தது 2 இன்டூ e பவர் t ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா e பவர் t-யை காமன் எடுத்து வெளியே போட்டுடலாம் ஓகே இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற இன்டெக்ரல் ஓகே i ஸ்கொயர் தான் எடுத்திருந்தோம் அதனால i will be equal to 1/2 into t x ஸ்கொயர் எடுத்திருந்தனால t ஸ்கொயர் வந்து நமக்கு x பவர் 4 ஆயிரும் அண்ட் e பவர் t எல்லாத்தையும் நம்ம வெளியே காமன் எடுத்துடலாம் இந்த ஸ்டெப்லேயே நம்ம எடுத்துருவோம் e பவர் t-யை வெளியே எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து t-க்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அகெயின் அங்கே எக்ஸ் ஸ்கொயரு ஸோ 2 இன்டூ t இருக்கு t வந்து இங்கே நமக்கு எக்ஸ் ஸ்கொயரு அதனால எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோங்க இந்த இடத்துல அண்டு ப்ளஸ் என்னது e பவர் t வெளியே எடுத்தாச்சு ஸோ 2 மட்டும்தான் இங்கே இருக்கு நமக்கு இப்போ இந்த e பவர் t இருக்குல்ல அதுக்கும் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு எழுதலாம் இல்லைன்னா 1/2ன்னு முன்னாடி எழுதிக்கலாம் எழுதிட்டு பிராக்கெட்டில் என்ன இருக்கு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஓகே ப்ளஸ் சி இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற இன்டெக்ரல் இங்கே வந்து டீயை வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்திருந்தனால அந்த அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் ஓகே ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்திருந்தோம் t is equal to x ஸ்கொயர்னு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்டெகிரேஷன்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுக்கோங்க வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ